துல்ஹிஜ்ஜாவினுடைய 9 தினங்களை எடுத்துக்கொண்டால் இந்த காலங்களிலே குறிப்பாக சில அமல்கள் வந்திருக்கிறது, பொதுவாக சில அமல்கள் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டால் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன, அப்ப சாலிஹான அமல்கள் இந்த காலத்தில் செய்யப்படுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, ஏற்றமானது, அல்லாஹ்விடம் மிக பெருமதி வாய்ந்தது என்ற ஹதீஸை வச்சு இந்த காலங்களில் நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாகத்தான் இருக்கும். தொழுகை, அது மாதிரி நோன்பு பிடிக்கிறது, அது மாதிரி சதக்காக்கள் தர்மங்கள் செய்வது, அது மாதிரி குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் செய்வது, திக்ர் செய்வது, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது, இல்லாத மக்களுக்கு உதவி செய்யறது, இவ்வாறான வணக்கங்கள் ஏனைய காலங்களை விட இந்த 9 நாட்கள் 10 நாட்கள் செய்யப்படுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. எனவே இது பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். எனவே நாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் குறிப்பாக ஒரு தினத்திலே நோன்பு பிடிப்பது வந்திருக்கிறது. அரஃபாவுடைய